இந்த வீட்டாண்ட தான் யாரோ இருக்கிறாங்க. சரி கேட்போம். ஏங்க இந்த இந்த கண்ணப்பாளையம் தமிழ்ச்சேவை பெருமான் கோவில் எங்க இருக்கு? இந்த ரோட்ல தான் அப்படி இருக்குது. என்னன்னு தெரியல. நானும் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். சரிங்க. என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. இடிச்சிட்டு இருக்காங்க. கோவில் சாமி இருக்கிறாரு, ஆனா பில்டிங்லாம் இடிஞ்சிருக்குது. என்னன்னு பார்த்தா ஒட்டுமேல இங்க வந்து பிரதோஷம் இன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கு. கரண்ட் பிரதோஷம் பண்றதுக்கு தண்ணி இல்லாம யாரு இந்த வேலை பண்ணானோ தெரியலங்க. அதான் சரி, நீங்க மேலிடத்துக்கு எதுவும் சொல்லலாம்ல? எதனா இதுக்கு பின்னாடி மேல் எடுத்த ஆளுங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. எந்த மேல் எடுத்து ஆளுங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாலின் ஐயா பேர் தான் சொல்லின்னு கிடக்குறாங்க. அவன் எடுபட்டவன் எவனும் தெரியல. அவரு பேர் சொல்றாங்க. ஆனா அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அவருக்கு தெரியாமலே அவருடைய பேரை யூஸ் பண்றாங்க. ஐயோ, இது வந்து ஸ்டாலின் சார் கேட்டு கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணி இந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணுங்க. என்னங்க, நானு அந்த அம்மா இருப்பாங்க, அந்த அம்மாவை சரி பேட்டி எடுக்கலான்ட்டு தான் வந்தேன். கடைசியில பார்த்தா என்ட்ரன்ஸ்லயே எல்லாம் என்னென்னவோ இடிச்சு இன்னைக்கு டீச்சர்ஸ் ஆசிரியர் தினம், பிரதோஷம் எல்லாமே இன்னைக்கு தாங்க. இத்தனை நாள் சுமூகமா நடந்துட்டு இருந்த ஒரு பிரதோஷத்தை இன்னைக்கு பிரதோஷத்தை பார்க்க முடியாம பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிற ஆளுங்களை, இந்த ஊர் ஆளுங்களே தாங்க பண்றாங்க. இது வந்து மேலிடத்து மேல பழி போடுறாங்க. அவங்க தான் அப்படின்ட்டு. ஆனா மேலிடத்துல இருக்கிறவங்க வந்து என்னன்னா அவங்க பிள்ளையே தவறு பண்ணா கண்டிக்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க மேலயே சொல்றாங்க அப்படின்னா அவங்க எந்த தைரியத்துல சொல்றாங்க? ஆமா, இது அவர் காதுக்கு போகணும். கண்டிப்பா இத கேக்குறவங்க வந்து முதல்வரையாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து இந்த வீடியோ வந்து அவரு காதுக்கு போற மாதிரி நீங்க இது பண்ணுங்க. அதாவது தமிழ்ச்சேவை பெருமான் கோவில் அம்மா பேர் வந்து கலையரசி அம்மா. ஐயோ, அவங்கள கூட கலையரசி அம்மாவை கூட வந்து முதல்வரையாவுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிதான் நாங்க எங்களுக்கு இது பண்ணாங்க. விஷயம்லாம் தெரியாது போல. ஓ சரி, யூஸ் சிஎம் சாரையே யூஸ் பண்ணி பேசுறாங்கன்னா நம்மளுக்கு யாரும் தெரியாது. நம்ம வந்து எதுவுமே தெரியாம இந்த ஊருக்கு வந்து கோயில் கட்டி இருக்கிறாங்க. எங்க அம்மா வந்து எங்க கலையரசி அம்மா வந்து கட்டி இருக்காங்கன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சுதானா அந்த ஆளு என்ன வருன்னு தெரியாது. ஓ சரி, நம்ம என்னங்க இவ்வளவு வேதனையா இருக்குது? நல்ல பவர்ல சாமி மாவுரு. நல்ல பவரான சாமி. நிச்சு போட்டாங்க. பாவமா பொம்பளைங்க பாத்ரூம் போறது கூட கஷ்டப்படுறாங்க. அர்ஜென்ட்டா போகணும்னா அதை கூட போக விடாம பண்றாங்க. ஐயா, உங்களை எடுக்கலாமா? நம்ம நான் இங்க ஆடு மேய்க்கிறோமா. ஓ, ஆடு மேய்க்கிறவர். அவரு ஆடு மேய்க்கிறவர் கூட என்ன வரம்சத்துல கலந்துப்பாரு மாசம். ஓ, ஏன்னா அவரு ஏதோ லேடிஸ்க்கு பாத்ரூம் கட்டுறதை இடிச்சிட்டாங்கன்னா அந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு இல்ல, கஷ்டப்படுறாங்க, சிரமமா இருக்குதுன்ட்டு தான் முயற்சி பண்ணி இது ஒண்ணு ஏற்பாடு பண்ணா இது நீர் இடம், அந்த இடம் இந்த இடம் சொல்லிட்டு அந்த கோவில் நீர்படி பண்றாங்களா? கோவில் கிடையாது, கோவிலுக்கு கொஞ்சம் வெளி பக்கம் வர அந்த இடம் வந்து நீர்வழி நிலம்னு சொல்றாங்க. ஓ அப்படிங்களா? நீர்வழி இடத்துல யாரும் வீடு கட்டாம இருக்காங்க. அப்ப கூட அங்க பில்டிங் இருக்குதுல சுத்தி இருக்குது இல்லைங்களா? இப்போ இவங்க கோவில் நடத்துறது பொறாமையா இருக்குது ஒரு ஆளுக்கு. ஓஹோ, அந்த ஆளு வந்து சிஎம் பேர் யூஸ் பண்றாரு, நாசரானா பேர் கூட யூஸ் பண்ணிருக்காரு. அவர்தான் சொல்லி நாங்க இடிச்சோம் அப்படின்ட்டு பாத்ரூம் இடிச்சிருக்காங்க. லேடிஸ்க்கு சிரமமா இருக்க கூடாது, பூஜை பண்ற இடத்துல ரெஸ்ட் ரூம் வருது, பாத்ரூம் போனோம்ட்டு தான் ஏற்பாடு பண்ணாங்க. கோவிலுக்காக ஒருத்தர் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னதை கூட கெடுத்து விட்டாங்க. அவர்கிட்ட எடுபட்ட இது மக்கள் தான் தயவு செஞ்சு வந்து இத கொண்டு போகணும். ஏன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகத்திலயும் சரி தமிழுக்காக உயிரை கொடுத்து தமிழை வந்து நிலைநாட்டுறதுக்காகவே தமிழோடைய பெருமையை எல்லா மக்களுக்குமே சாதாரண படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட கத்து கொடுக்குற எங்க கலையரசி அம்மா அவங்களுக்கு அந்த கோவில் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க அம்மாவுக்கு வந்து அவ்வளவு சோதனை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா இது வந்து இந்த சோதனைகள் எல்லாம் மீண்டு எங்க அம்மா வந்து தமிழுக்கும்
அந்த தமிழ் சைவ பெருமாளுக்கு அந்த கோவிலுக்கும் வந்து ஒரு ஆசிரியையாகவும் ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு தலை சிறந்த அம்மாவாகவும் இதை வந்து ஓங்கி நிக்கிறதுக்கு தான் இந்த தடை நாங்க நினைக்கிறோம். சரிங்கம்மா. நீங்க இப்போ முதல்வரையாவுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? அவரு வந்து இந்த விஷயத்த தயவு செஞ்சு காதுல தயவு கூர்ந்து நாங்க கால் பணிந்து காலில் விழுந்து இந்த பிரச்சனைய இந்த பேர் யூஸ் பண்றாங்க இந்த ஊர்ல இருக்கிற மக்கள். நாங்க அப்படி கிடையாதுன்ட்டு அந்த கோவிலுக்கு நீங்க தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு மறுபடியும் சுமூகமா அந்த கோவில் நடத்துற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. சிவாய நமம்மா.